ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களும் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. ஒரு சிலர் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த நியூட்ரிஷன் ஃபுட்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாலுமே இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் அதிகமா இருக்கும்போது உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்றதுக்கு நிறைய விதமான டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுல உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்றதால தான் நீங்க இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுக்க போறீங்க. ஆனா ஒரு சிலர் ஏன் இதை வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான விஷயமும் தெரியாம இருக்கலாம். இதை அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம். அதனால இந்த ஃபுட் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபுட்டை சாப்பிட்டா என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உண்மையாலுமே இந்த ஃபுட்டை சாப்பிட்டு ரிசல்ட் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இதை பத்தி நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெல்னஸ் கோச் கிட்ட இதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தான் இந்த ஃபுட்டை சாப்பிட்டா ரிசல்ட் வருமா வராதா அப்படின்றத அவங்க கிளியரா வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்க எக்ஸஸ் வெயிட்டா இருக்கும்போது நிறைய விதமான தொந்தரவுக்கு வந்து ஆளாயிருப்பீங்க. உங்க ஹெல்த்ல வந்து தேவையில்லாத பிரச்சனையும் வந்திருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகம் வந்து இன்னைக்கு யாருக்குமே வர்றது கிடையாது. ஆனா ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணணும், ஹெல்த்தியான முறையில் வந்து உங்கள் வெயிட் வந்து லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான கொஷின் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி கொஷின் வர்றது வந்து தப்பு கிடையாதுங்க. ஆனால் கொஷின் மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை முதல்ல ஒரு வெல்னஸ் கோச் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சந்தேகமும் வரும், இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து சாப்பிட்றமே, இதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை வந்து நல்லா நோட் பண்ணணும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் ரெஃபர் பண்றாங்கன்னா, அவங்க இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து ரெகுலர் பேஸ்ல கன்சியூம் பண்ணுவாங்க. அதோட அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதால தான் அவங்களும் சாப்பிட்றாங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சாப்பிட்றாங்க. அதனால தான் உங்களுக்கு இதை வந்து ரெஃபரும் பண்ண செய்யறாங்க. இதை விட ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தா எந்த விதமான தொந்தரவும் வராது, நம்ம ஆரோக்கியமா தான் இருப்போம் அப்படின்றதுக்காக. ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நீங்க கரெக்டா ஒரு வெல்னஸ் கோச் சொல்ற மாதிரி எடுத்துக்கும் போது நீங்க இன் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு சிலர் இந்த மாதிரி மைண்ட் செட்லயும் இருக்கீங்க, எனக்கு வந்து 20 கிலோ வெயிட் குறையணும், ஆனா எனக்கு வந்து ஒரு மாசத்திலேயே வந்து இந்த வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து வெயிட் வேகமா குறையவும் கூடாது, வேகமா ஏறவும் கூடாது. நம்மளோட வெயிட் வந்து கிராஜுவலா தான் வந்து குறையணும். ஸோ ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 6 கிலோ வந்து குறைஞ்சது அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு வந்து எந்த விதமான எஃபெக்டையும் காமிக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெல்னஸ் கோச் எந்த மாதிரி டயட் வந்து சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்மளோட இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா, இதில் நீங்கள் என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கணும், எந்த மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.